யாராவது என் கூட பேசினா நன்றாக இருக்கும். ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் மகளே? நீங்கள் யார்? உங்களை கோவிலில் பார்த்தது போல் இருக்கிறது. ஆம், நான் முருகன். அந்த கோவிலில் அனைவரும் வழிபடுகிற கடவுள்தான் நான். நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறீர்கள், என் அண்ணனைப் போல. நான் அனைவருக்கும் அண்ணன், தம்பி, நண்பன். நீங்கள் வேண்டுமென்றால் என்னவாக வேண்டும் என்கிறீர்களோ அதுவாகவே இருப்பேன். என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாமா முருகா? உன் கேள்வியை கேளு மகளே. பெரியவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனாலும் எப்பொழுதும் கவலையோடு இருக்கிறார்களே, ஏன்? காரணம், அவர்கள் பிரார்த்தனை செய்த பிறகும் அவர்களது கவலைகளை என் மீது விடாமல் மீண்டும் எடுத்துச் சென்று விடுகிறார்கள். உண்மையான நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை செய்யும் போது அது அமைதியளிக்காது. ஓ, நான் என் அம்மா சொன்னதை நம்புற மாதிரி நம்பணுமா? அதுவே சரியான நம்பிக்கை. மனதில் உள்ள அத்தகைய நம்பிக்கையே உண்மையான பக்தி. நான் உங்களுக்கு ஒரு பூ எடுத்து வந்தேன். அது சின்னதுதான், ஆனா இது இன்று நான் பெற்ற மிக முக்கியமான அன்பளிப்பு. நன்றி மகளே. நீங்கள் மீண்டும் என்னோடு பேச வருவீர்களா? நிச்சயமாக. உன் மனது அமைதியுடன் அன்போடு நிறைந்திருக்கும் போது என் சத்தம் கேட்கும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். ரொம்ப நன்றி முருகா.